இன்னவாயில் இன்ன இன்ன யாவும் ஆகையில் பொன்ன நாடு துண்ணும் மும்பர் பொன்னுருக்கொடு ஆங்கு போய் மின்னல் நேரும் அன்னை ஈன்ற வேதநாதனை தொழ உன்னல அலாத கோவரின்பம் உன்னை உற்று அழைத்தனர் அப்படிங்கிற மாதிரி பாடல் போகும். சரியா? ஓகே. பாருங்க, இதுல இப்ப நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதலாவது இடையர் குழந்தையை வணங்குற விஷயங்கள். அதாவது இப்ப குழந்தை பிறக்கு, இயேசுபிரான் பிறக்கிறார். சரியா? பிறக்கும் போது இப்ப என்ன நடக்குது? மாட்டுக்கொட்டைக்குள்ள அவர் பிறக்கிறார், தேவ தூதர்கள் வாராங்க. அந்த செய்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அங்குள்ள மக்கள், இடையர்கள், இடைச்சியர்கள் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாராங்க. அவர்களுக்குள் நடைபெறுகின்ற விளக்கம், அதாவது அவர்கள் மனதுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம், அவர்கள் மெய்சில் இருக்கிற விடயம், பக்தி பூர்வமாக பக்தி பரவசத்தோடு இருக்கிற நிலையை தான் ஒவ்வொரு பாடலும் சொல்லிக்கொண்டு போகும். அதன் முதலாவது தான் இந்த அம்சம். அப்ப இன்ன வாயில், அதாவது இன்ன வாயில் இந்த குகையில், அந்த குகையில் மாட்டு தொழுவத்திலே அல்லது அந்த குகையிலே இன்னத்தன்மை இந்த வகையாய் இவ்வாறான குழந்தை இயேசு பிறந்த இந்த சம்பவம் இந்த வகையாய் இன்ன யாவுமாயில் இவையெல்லாம் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப என்ன அர்த்தம்? இந்த இந்த குகையில குழந்தை இயேசு பிறக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், பிறந்த நேரத்தில், சரியா, பிறந்த நேரத்தில் பொன்ன நாடு துண்ணு மும்பர் பொன்னுருக்கோடு ஆங்கு போய். இப்போ பொன்ன நாடு துண்ணு மும்பர்னா பொன்மயமான அழகிய, சரியா, பொன்ன நாடு, அதாவது இந்த இடத்துல பொன்மயமான அல்ல, ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் என்னன்னு கேட்டால் தேவலோகம். சரி, தேவலோகம் அது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அழகிய அந்த வானுலகத்தில் வாழ்பவர்கள் யாருன்னு கேட்டால் தேவர்கள். சரியா? அந்த பொன்ன நாட்டில், அதாவது பொன்மயமான அழகிய வானுலகில் வாழக்கூடியவர்கள் தான் தேவர்கள். எனவே அந்த தேவர்கள் பொன்னுருக்கோடு ஆங்கு போய், வானலோகத்தில் உள்ள தேவர்கள் பொன் வடிவம் தாங்கி என்ன செய்யறாங்க? ஒரு பொன் வடிவம் நினைது, அது பிரகாசமான ஒரு தன்மையோடு, சரியா, பிரகாசமான தன்மையோடு பொன்னுருக்கோடு என்னது, அது பொன்மயமான, பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்கு. சரியா? அந்த பிரகாசமான அந்த உருவத்தோடு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க போறாங்க. எங்க போறாங்க? அந்த இடத்துக்கு. சரியா? அந்த இடத்துக்கு போறாங்க. சரியா? எந்த இடத்துக்கு? அந்த தொழுவத்துல தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. இப்ப அந்த செய்தியை வெளியில போய் சொல்லணும். எனவே இவர்கள் மனிதர்கள், இவங்க தேவர்கள். எனவே மனிதர்களோடு ஒப்பிடும்போது தேவர்கள் வடிவ அடிப்படையில் வித்தியாசமானவர்கள். சரியா? எனவே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க போய் பொன் வடிவம் தாங்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க போறாங்க, ஆயர்பாடிக்கு போறாங்க. சரியா? சரி, ஆயர்பாடிக்கு போறாங்க. சரியா? ஓகே. அப்ப எப்படி? பொன் வடிவம் தாங்கி போறாங்க. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் மின்னல் நேரும் அன்னை, மின்னல் நேரும் அன்னை. எனவே இந்த இடத்துல அந்த குழந்தையை பிரசவித்த தாய் யாரு? கன்னி மரியாள். எனவே அந்த கன்னி மரியாள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, இவர் தேவர்களும் பொன்மயமாக ஒரு பிரகாசமான உடல் வடிவம் கொண்டவர்களாக காணப்படுறாங்க. கன்னி மரியாளும் எப்படின்னு கேட்டா அதே போல மின்னலை போல ஒளி வீசும் அன்னையாக காணப்படுறாங்க. அவங்களும் மின்னலை போல ஒளி வீசக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு ஒரு மேனியினை உடையவர்களாக யாரு கன்னிமரியாலும் காணப்படுறாங்க. சரியா? அப்ப தேவர்கள் பிளஸ் கன்னிமரியால். ஓகே. எனவே இவ்வாறு இந்த கன்னிமரியால் ஈன்ற வேதநாதனை தொழ. வேதநாதன் யாரு? வேதங்களுக்கெல்லாம் அரசனாக கூடிய இறைவன் யாரு? இயேசுபிரான். சரி, அவ பெற்றெடுத்த வேதங்களுக்கெல்லாம் தலைவனாகிய திருக்குழந்தையை வணங்கி, சரியா, அது வணங்குறாங்க. வணங்கி உண்ணல் அலாத இன்பம் உண்ண, உண்ணல் அலாத, அதாவது உண்ணல் அலாத, அதாவது நினைத்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, வார்த்தைகள் விபரிக்க முடியாத ஒரு பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக நினைத்ததற்கரிய பேரின்பம். பேரின்பம் சிற்றின்பம் ரெண்டு வகை இருக்கு. சரியா? இப்ப சிற்றின்பம் என்பது இயல்பான உலக வாழ்க்கையில் அடையக்கூடிய இன்பங்கள். ஆனா பேரின்பம் என்பது எனது அது வானலோகத்தில் அல்லது சொர்க்கம் என்கின்ற அடிப்படையில் அல்லது ஒரு முத்தி நிலை அடையக்கூடியவர்கள் வரங்கள் பெற்று, சரியா, இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவனை அடைந்தவர்கள் பெறக்கூடியதுதான் பேரின்ப நிலை. தியானம் தவம் செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த இந்த நேரத்திலே இவ்வாறாக குழந்தை எனது கிடைத்திருக்கிறது, அதாவது இயேசுபிரான் இயேசுபாலன் பிறந்திருக்கிறார். எனவே அந்த அந்த காட்சியை கண்டவர்கள் உண்மையுமே இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக காணப்படுவார்கள். எனவே அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இப்போ யார் மாற போறாங்க கேட்டால் அந்த கோவலர்கள், அந்த இடையர்களும் இடைச்சியர்களும். எனவே அவர்கள் கிடைத்ததற்கரிய அந்த பேரின்ப நிலை அடைவதற்காக, நினைத்ததற்கரிய பேரின்பை துரிப்பதற்காக
கோவருற்று அழைத்தனர். அதாவது இடையர்களை அழைக்கிறாங்க. வாங்க, இவ்வாறாக ஒரு இறைவன் பிறந்திருக்கிறான், குழந்தை இயேசு பிரான் பிறந்திருக்கிறான். அவன் மாட மாளிகையிலோ அல்லது மற்றும் பிற இடங்களிலோ அவன் பிறக்கவில்லை. அவன் சாதாரண மாட்டுக் கொட்டகைக்குள் பிறந்திருக்கிறான். உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை காப்பதற்காக, உங்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக பிறந்திருக்கிறான். எனவே அவனது திருவுருவத்தை, அவனது அந்த பாதங்களை, அவனது அருட்கடாட்சத்தை பெற்றுவதற்காக நீங்கள் இங்கு வாருங்கள் என்று என்ன செய்றாங்க, போயிட்டு செய்தியை சொல்றாங்க. சரியா? இப்ப செய்தியை சொல்ற பாடல் தான் இது. விளங்க என்ன சொல்றேன்? அப்ப இன்னவாயில் இன்னத்தன்மை இன்னயாவும் ஆகையில் பொன்ன நாடு துண்ணு மும்பர் பொன்னுருக்கோடாங்கு போய் மின்ன நேரும் அன்னையின்ற வேதநாதனை தொல உன்னலாத கோவரின்பம் உன்ன உற்று அழைத்தனர். விளங்குதா? அப்ப நம்ம ஒட்டுமொத்த பொருளையும் பார்க்கும்போது, குகையாகிய இந்த இடத்திலே இந்த விதமாக இவையெல்லாம் நடக்கும்போது அழகிய விண்ணுலகில் வாழும் வானவர்கள் பொன்தன்மையான வடிவம் கொண்டு அந்த இடத்தை சென்று சேர்ந்தனர். முதலாவது சம்பவம். மின்னலைப் போல் ஒளி வீசும் அன்னையாகிய கன்னிமரியால் பெற்றெடுத்த வேதங்களுக்கெல்லாம் தலைவனாகிய திருக்குழந்தையை வணங்கி அளவிட முடியாத பேரின்பத்தை அடையுமாறு இடையர்களை அணுகி அழைத்தனர். வாங்க பார்க்கலான்னு அழைக்கிறாங்க. விளங்கிட்டா பாடல்ல பொருள், ஒவ்வொரு சொல்லுண்ட அர்த்தம் தெளிவாயிட்டா? ஆம் சார். ஓகே. அப்ப இதுல எதுவும் டவுட், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல சொற்கள்லையோ அல்லது பொருள்லையோ அல்லது விளக்கத்துல ஏதாவது தெளிவு இல்லாம இருக்கா? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, யாராவது உங்களில் ஒருவர் இந்த பாடல்ட பொருளை உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. அடுத்த பாடலுக்கு போகலாம். உங்க மொழிநடையில சொல்லுங்க. என்ன சம்பவம் இது? சும்மா சொல்லுங்க, உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சும்மா பொருளா சொல்ல தேவையில்ல, சம்பவத்தை சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? நேரம் போகுது பிள்ளைகள், குயிக்கா. ஜேசுபாலனை பார்க்க இறைவனால அழைக்கப்பட்ட இந்த தொழு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விலங்குனா சொல்லுங்க, அது பிரச்சனையே இல்லை. அதாவது இயேசுபிரான் என்ன செய்றார், அந்த அந்த மாட்டுக் கொட்டகைக்குள் பிறந்திருக்கிறார். எனவே அந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் யாரு? கன்னி மரியாள். எனவே இவ்வாறாக இருக்கிற நிலையில இங்க அழகிய பொன் வடிவம் தாங்கி வானவர்கள் வாராங்க அந்த கொட்டகைக்குள். அதே போல மின்னலை ஒத்த அன்னை ஆனவளும் அங்க இருக்கிறாங்க. எனவே அந்த அன்னையின்ற அந்த வேதங்களுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனை தொழுவதற்காகவும் அவரது அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் நினைத்ததற்கரிய பேரின்ப நிலையை அவர்களை அடைய செய்வதற்காகவும் இங்கு வந்த தேவர்கள் அவர்களிடம் சென்று அவர்களை அழைக்கிறார்கள். தெளிவா? முதலாவது பாடல் தெளிவா? அடுத்த பாடலுக்கு போமா? ஆம் சார். ஓகே, அடுத்த பாடலுக்கு போங்க. ஓகே. ஓகே, ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். ஓகே. பாருங்க, கொழுந்துரும் குளிர்ந்த முல்லை, கொழுந்துரும் குளிர்ந்த முல்லை கொண்ட கோவர் கூட்டமும் மெழுந்துரும் குடத்தியாரும் மேகி ஆய காட்சியால் விழுந்துரும் களிப்பு விஞ்சி வேதநாதன் மேல்பதம் தொழுந்தொரும் தொழுந்தொரும் துலங்குகின்ற தோற்றமே. இன்னொரு வாசிச்சால், கொழுந்து ஊரும் குளிர்ந்த முல்லை கொண்ட கோவர் கூட்டமும் எழுந்து ஊரும் குடத்தியாரும் ஏகி ஆய காட்சியால் எழுந்து ஊரும் களிப்பு விஞ்சி வேதநாதன் மேல்பதம் தொழுந்தொரும் தொழுந்தொரும் துலங்குகின்ற தோற்றமே. யாராவது ஒரு ஆள் வாசிக்கலுமா? குயிக்கா. ஓ சார். வாசிங்க. கொழுந்து உறும் குளிர்ந்த முல்லை கொண்ட கோவர் கூட்டமும் எழுந்து உருக்குடத்தியாரும் ஏகி ஆய காட்சியால் விழுந்து உறும் களிப்பு விஞ்சி வேதநாதன் மேல்பதம் தொழுந்தொரும் தொழுந்தொரும் எங்குகின்ற தோற்றமே. துலங்க சின்ன சின்ன எழுத்து பிள்ளைங்களுக்கு சரியா, துலங்குகின்ற தோற்றமே அப்படின்னு வரும். சரி, அதில் ஸ்பேஸ் இது சிக்கலாயிட்டு. ஓகே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். கொழுந்து உரும், கொழுந்து தேயிலை கொழுந்து அப்படிங்கிறோம். கொழுந்துங்கிறது அரும்பு. சரியா? அது அது முழுமையா இலையா வந்தா முற்றிடும்.
முற்றாத இளம் அரும்பை தான் நம்ம கொழுந்துன்னு சொல்லுவோம். எனவே கொழுந்துரும், சரியா, கொழுந்துரும் என்றால் இளம் தளிர்கள் தலைத்து காணப்படுகின்ற கொழுந்துரும் இளம் தளிர்கள். எனவே அந்த முள்ளினத்திலே இளம் தளிர்கள் தலைத்து காணப்படுகின்றது. எனவே எங்கு குளிர்ந்த முல்லை கொண்ட, சரியா, அந்த குளிர்ந்து விளங்கக்கூடிய முல்லை நிலத்தை எனது முல்லை நிலத்திலே, சரியா, முல்லை நிலத்திலே தன்னை தன்னை அல்லது முல்லை நிலத்தில் தன்னை வயப்படுத்தி கொண்ட அல்லது முல்லை நிலத்தை தனது வசிப்பிடமாக கொண்ட கோவர் கூட்டமும் இடையர் கூட்டமும். அப்ப இந்த இடத்துல அவர்களது இருப்பிடத்திட அறிமுகம். எப்படிப்பட்ட இருப்பிடம் என்று கேட்டால், குளிர்ச்சி பொருந்திய ஒரு நிலம். அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலத்திலே இளம் தளிர்கள் தலைத்து காணப்படுகின்றது. எனவே இளம் தளிர்கள் தலைத்து காணப்படுகின்ற குளிர்ச்சி பொருந்திய முல்லை நிலத்திலே வசிக்கின்ற கோவர் கூட்டமும் இடையர் கூட்டமும், அங்குள்ள இடையர் கூட்டமும் எழுந்துரும் குடத்தியாரும், எழுந்துரும் அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய, அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய, எழுந்துரும் அவர்களோடு இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய குடத்தியாரும், குடத்தியார் என்றால் இடைச்சியர், இடைச்சியர் கூட்டம், அந்த இடைச்சியர் கூட்டமும் ஏகி ஒன்று சேர்ந்து, என்னது ஏகுதல், ஏகுதல்னா அங்க போறாங்க. அப்போ ஒன்று சேர்ந்து என்ன செய்றாங்க, அந்த குகைக்குள் சென்றனர், ஒன்று சேர்ந்து அந்த குகைக்குள் சென்றனர். விளங்குதா? அப்ப முதலாவது பாடல்லே அழைச்சிட்டாங்க. அழைத்த பிறகு என்ன செய்யறாங்கட்டா, அந்த அந்த இடையர்களும் இடைச்சியர்களும் அந்த மாட்டு கொட்டகைக்குள் அல்லது அந்த குகைக்குள் சென்று விட்டார்கள். சரியா, கொழுந்துரும் குளிர்ந்த முல்லை கொண்ட கோவர் கூட்டமும் எழுந்துரும் குடத்தியாரும் ஏகி. அதை வச்சு விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓம் ஓகே. சார். எழுந்துரும் ஆய காட்சியால், அங்கே கண்ட காட்சியால். அது என்ன காட்சி? என்ன காட்சியை போய் காண்றாங்க அந்த கொட்டகைக்குள்ள? இயேசுபாலன் பிறந்திருந்த அந்த காட்சி. சரி, அந்த அந்த காட்சி ஆய காட்சியால், அங்கே கண்ட காட்சியால் எழுந்துரும் களிப்பு விஞ்சி, எழுந்துரும் களிப்பு விஞ்சி. என்ன ஆகுதுன்னு கேட்டா, திடீர்னு அவங்களுக்கு சொக்காயிட்டு, வடிவேல் சொல்றாரு அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அவர் சொக்காயிட்டு, என்னடா இப்படிப்பட்ட ஒரு 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 அதிசயம், ஒரு அபூர்வமான ஒரு விடயத்தை சாதாரணமான மனிதர்களாகிய பாவங்களில் அல்லல் படுகின்ற, துன்ப துயரத்தை அனுபவிக்கின்ற, வறுமையில் உழலுகின்ற எங்களுக்கா இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்று என்ன செய்யறான்னு கேட்டா, அவர்கள் மனமகிழ்ச்சி அடைகின்றனர். அங்கே கண்ட காட்சியால் எழுந்தரும் களிப்பு விஞ்சி உண்டாகும் மகிழ்ச்சி மிகுந்து, அதாவது அவர்கள் மனதிலே ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மனதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியால் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகின்றது அந்த சம்பவத்தை பார்க்கும்போது. வேதநாதன் மேல் பதம், அதாவது வேதத்தின் தலைவனாகிய திருக்குழந்தையின் பாதங்களை பணிகின்றார்கள். இதற்கு மேல் என்ன செய்ய, அவங்களுக்கு வந்து அந்த பூரிப்பு, உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு. எனவே அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வேதநாதனை தன்னை மெய்ப்பராக, தன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில, தன் துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் பிறந்திருக்கக்கூடிய அந்த இயேசுபிரானின் பாதத்தை வணங்குகிறார்கள். சரி, வணங்குதா? வேதநாதன் மேல் பதம், வேதத்தின் தலைவனாகிய திருக்குழந்தையின் பாதங்களை பணிந்து. வேதம்ங்கிறது எனது அந்த அறநூல், அந்த நூல், அந்த தனது அந்த வழியை, அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த வேத நூலுக்கு தலைவனாகக்கூடியவன் இறைவன். எனவே அந்த திருக்குழந்தையின் பாதங்களை பணிகின்றனர். பணிந்து தொழுந்தொரும் தொழுந்தொரும், 2 தடவை வந்திருக்கு. வணங்கும் தோறும் வணங்கும், திரும்ப திரும்ப வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களது அந்த அந்த கை, அவர்களது விரல்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இறைவனின் பாதங்களில் பணிகின்றது, படுகின்றது. எனவே அந்த அந்த ஒரு உணர்வில், சரியா, ஒரு இறைவண்ட பாதத்தில் கைப்படும் போது இருக்கின்ற அந்த சிலிர்ப்பு, அந்த பக்தி நிலை அவர்களுக்கு உள்ள முழுவதும் பூரிக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் பக்தி உடையவராக விளங்கும் காட்சியாக காணப்படுகின்றது. அந்த இடம் முழுக்க எல்லோரும் நெருங்கியிருந்து துலங்குகின்ற தோற்றமே பக்தி உடையவராக விளங்கும் காட்சியாக காணப்படுகின்றது. முழுமையும் அங்கு இருக்கின்ற எல்லோரும் முழுமையாக இறைவனின் அருட்கடாட்சத்தால் மெய் சிலிர்த்து பக்தி உடையவர்களாக காணப்படுகின்றவர்களாக சொல்லப்படுகின்றது. கொழுந்துரும் குளிர்ந்த முல்லை கொண்ட கோவர் கூட்டமும் எழுந்துரும் குடத்தியாரும் ஏகி ஆய காட்சியால் விழுந்துரும் களிப்பு விஞ்சி வேதநாதன் மேல் பதம் தொழுதொரும் தொழுதொரும் துலங்குகின்ற தோற்றமே. தெளிவா? பாடல்ல பொருள் தெளிவா? அப்போ ஒட்டுமொத்த பொருளை நம்ம பார்த்தோம்னா, இளம் தளிர்கள் தலைத்து குளிர்ந்து விளங்கும் முல்லைநிலத்தை வசிப்பிடமாக கொண்ட இடையர் கூட்டமும் அவர்களோடு சேர்ந்து வாழும் இடைச்சியர் கூட்டமும் ஒன்று சேர்ந்து குகைக்குள் செல்கின்றனர். அங்கே கண்ட காட்சியால் உண்டாகும் மகிழ்ச்சி மிகுந்து வேதத்தின் தலைவனாகிய திருக்குழந்தையின் பாதங்களை பணிந்தனர். திருக்குழந்தையை மீண்டும் மீண்டும் வணங்குகின்ற வேளையிலே பக்தியுடையவராக விளங்கும் காட்சி கொண்டனர் என்கிற அடிப்படையில் இந்த பாடல்ட பொருள் காணப்படுகின்றது. அப்ப 2வது பாடல் தெளிவாயிட்டாப்ளே?
இரண்டாவது ஓ பாடல் சார். ஆ ஓகே. அப்ப 2 பாடல்களையும் நம்ம ஒட்டு மொத்தமா சொல்றோம். அந்த ஒரு கதை யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரு கதையை சொல்லுங்க. என்ன நடக்குது இந்த குகையில 2 பாடல்ல என்ன என்ன சொல்லப்படுது? சும்மா சுருக்கமா சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒரு ஆள். பேச மாட்டேங்கிறீங்களா யாரும்? ஓகே. அப்ப இயேசுபிரான் பிறக்கின்றார். எனவே அந்த செய்தியை தேவர்கள் எனது அந்த அந்த கோவலர்களிடம் சொல்லுகின்றனர். எனவே அதன் போது அவர்கள் இடையர்களும் இடைச்சியர்களும் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து காணப்படுகின்றனர். அவ்வளவுதான் விஷயம். சுருக்கமா சொன்னா. தெளிவா? அப்ப அடுத்த பாடலுக்கு போமா? இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்ப 3வது பாடலுக்கு போவோம். ஓகே. பாருங்க அடுத்த பாடல். அருமையான ஒரு பாடல். மாலை மேவு வேங்கை பற்றி வண்டுணாதென மணமாலை மேவு வேங்கை பற்றி வண்டுணாதென மணமாலையாக வீங்கு வந்து வாசமாறும் முல்லையார் மாலையாக வீங்கு வந்து வாசமாறும் முல்லையார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை சந்தி பிரிச்சு வாசிச்சோம்னா மாலை மேவு வேங்கை பற்றி வண்டு உணாது என மணமாலை மேவு வேங்கை பற்றி வண்டு உணாதென மணமாலையாக வீங்கு வந்து வாசமாறு முல்லையார் மாலையாக ஈங்கு வந்து வாசமாறு முல்லையார். அப்படி பாடுது. பாருங்க, ஒரே சொல் திரும்ப திரும்ப அது மடக்கு அணின்னு சொல்லுவாங்க அல்லது உரிச்சொல்னு சொல்லுவாங்க. ஒரே சொல் என்னது வெவ்வேறு இடங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. மாலை என்கின்ற சொல் எத்தனை தடவை வந்திருக்கு பிள்ளைகள்? 4. மேவு என்கின்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. ஆக என்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. வேங்கை என்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. வீங்கு என்கின்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. பற்றி என்கின்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. உவந்து என்கின்ற சொல் 2 தடவை வந்திருக்கு. வண்டு என்கின்ற சொல் 2 தரம். வாசம் என்கின்ற சொல் 2 தரம். உணாது உணாது ஆறும் ஆறும் முல்லை முல்லைன்னு என்னது என என மன என எல்லாம் 2 தடவையும் 4 தடவையும் அப்படியே வந்த சொல்லே வந்திருக்கு. அப்ப இது ஒரு அழகுக்காக ஒரு சந்தத்துக்காக அமைத்திருக்கிறார் என்று வைத்தாலும் கூட பொருள் சிறப்பா இருக்கு. பொருளும் வருகின்றது. அதில் என்னது அந்த சந்தனயமும் இருக்கிறது. எனவே ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்தாலும் ஒரே பொருளை தரவில்லை, வெவ்வேறு பொருளை தருகின்றது. இப்ப பாருங்க, மாலை என்கின்ற முதலாவது மாலை மேவு வேங்கை பற்றி. மாலை மேவு வேங்கை பற்றி என்றால் மாலையில் மலர்கின்ற வேங்கை மலரில் அமர்ந்து மாலையில் மாலை பொழுதிலே மலர்கின்ற அந்த வேப்ப மரத்திலே அல்லது வேங்கை மலரிலே அமர்ந்து, சரி, அந்த வேங்கை மரத்தில் அல்லது வேப்ப மரத்தில் பூ இருக்குமா இருக்காதா? பூ இருக்குமா இருக்காதா? வேப்பம்பூ இருக்கும். நீங்க அந்த தூர்னு ஒரு கவிதையை படிச்சிருக்கீங்களா? அப்படி இலக்கிய நயம் செஞ்சவங்க யார் இருக்கீங்களா? வேப்ப மரப்பூக்கள் அந்த ஒரு வேப்ப மரப்பூ வந்து என்னது, அது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றில வந்து தூர் வாருவாங்க. அதுல ஒவ்வொரு பொருளா கிடைக்கும். பழைய சைக்கிள், வேலைக்காரி திருடியதாக சொன்ன அந்த வெள்ளி டம்ளர், ஞாபகம் இருக்கா கவிதை? பாய்ச்சி முடிச்சோன்னா கடைசியா என்னது, அப்பா வந்து என்னது அந்த எப்போதுமே அம்மா கதைக்கு பின் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள்னு முடியும். சரியா? ஓகே. அப்ப அப்ப இதுல என்னன்னு கேட்டா கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல ஒரே சொல் என்னது என்னது திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஆனா பொருள் பொருள் வெவ்வேறு. சரி, அப்ப மாலை மேவு வேங்கை பற்றி வண்டு உணாதென என்றால் இந்த இடத்திலே மாலையில் மலர்கின்ற வேங்கை மலரில் அமர்ந்து கொண்டு அந்த வேங்கை மரத்தில் உள்ள அந்த வேப்பம் பூவில் தேன் இருக்கும். தேன் வேப்ப மரம் என்றதால் கசக்குமா இனிக்குமா? வேப்ப மரம் அப்படின்னா கசக்குமா? இல்லை, இனிக்கும். வேப்பம் பூவிலும் பூவிருக்கும் இன்னொரு என்னது வேப்பம் பூவிலும் தேன் இருக்கும். சரி, அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் என்கின்ற அந்த பாடலில் நல்ல அருமையான பாடல், கேட்டு பாருங்க. நல்ல தத்துவ ரீதியான கருத்துக்கள் இருக்கும். எனவே இந்த இடத்தில் அந்த மாலை நேரத்தில் மலர்கின்ற அந்த வேங்கை மலரில் அமர்ந்து வேங்கை மரத்தில் உள்ள அந்த வேங்கை மலரில் அமர்ந்து வண்டு உண்ணாதென வண்டு எனது வண்டு உண்ணாதென வண்டு தேனை உண்ணாதது போல கையில தேனை உங்களுக்கு கையில ஊத்தி அதை நக்க வேண்டாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு டேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு அனீசியா இருக்கு. என்னடா அது, தேனை கையில வச்சுட்டு அதை சுவைக்க முடியாம இருக்கேன்னு ஒரு 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 மன கஷ்டம் இருக்கும். அதுபோல வேப்ப மரத்தில்
அமர்ந்து கொண்டு வேப்பம் பூவிக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அந்த வேப்பம் பூவில் உள்ள அந்த தேனை வண்டு உண்ணாதது போல, ஓமேனி உண்ணாதது போல, வண்டு உண்ணாதென, சரியா, வண்டு தேனை உண்ணாதது போல மணமாலை மேவு வேங்கை பற்றி. ரெண்டாவது மணமாலை, அதாவது மனதிற்கு என்னது, மனதிற்கு மயக்கத்தை தரக்கூடிய, சரியா, மனதிற்கு மாலை. ரெண்டாவது மாலை மயக்கம். மூணாவது மாலை, முதலாவது மாலை வந்து என்னது, மாலை பொழுது. எனவே மனதிற்கு மயக்கத்தை தரக்கூடிய மணமாலை மேவு வேங்கை பற்றி, மனதிற்கு மயக்கத்தை தரக்கூடிய என்னது, தங்கத்தின் மீது, சரி, அங்க வேங்கைங்கிறது தங்கம், அந்த தங்கத்தின் மீது பற்று வைத்து, தங்கத்தின் மீது ஆசை வைத்து, அதான் மணமாலை மேவு வேங்கை பற்றி, மனதிற்கு மயக்கத்தை தரக்கூடிய தங்கத்தின் மீது ஆசை வைத்து. சரியா, ஒரு தங்கம்னா யாருக்கு விருப்பம் இருக்காது? கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் தங்க நகைகள் மீது. எனவே அந்த தங்க நகையின் மீது விருப்பம் வைத்திருந்தாலும் கூட அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அந்த தங்கத்தை அணிந்து கொள்வதற்காக எந்த ஒரு குற்ற செயல்களும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அவ்வளவுக்கு அவ்வளவாக வெள்ளந்தி மனது கொண்டவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் காணப்படுபவர்கள் தான் யாருன்னு கேட்டா அந்த இடையர்களும் இடைச்சியர்களும். மனதிற்கு மயக்கத்தை தருகின்ற தங்கத்தின் மீது ஆசை ஆசை வைத்து வண்டு உணாதென, வண்டு உணாதென, வண்டு என்பது இந்த இடத்துல குற்றம், உணாது என்றால் செய்யாத, அப்ப குற்றங்களை புரியாத, குற்றங்களை புரியாத மன மாலையாக வீங்கு வந்து. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பம் பூவில் தேன் இருந்தும் அந்த தேனை வண்டு உண்ணாதது போல தங்கத்தின் மீது பற்று வைத்து அல்லது ஆசை வைத்து வைத்திருந்தாலும் கூட அதற்காக குற்ற செயல்களை புரியாதவர்கள் தான் யாரு, அந்த கோவலர்கள் அல்லது இடையர்களும் இடைச்சியர்களும். சரியா, எனவே அவர்கள் அவர்கள் மன மனமாலையாக ஆக வீங்கு உவந்து, மனமாலை ஆக வீங்கு வந்து. அப்ப மனமாலை, அதாவது மன இயல்பு கொண்டு, ஒரு இயல்பு என்னது, அது ஒரு உந்துதல். இறைவனை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அந்த ஆர்வம், சரியா, அந்த ஆர்வம் மேலிட்டினால் மன இயல்பு கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்த மனமாலை ஆக வீங்கு வந்து, வீங்கு விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். அப்போ ஒரு விரல்ல ஒரு தேனி கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்யும், அந்த விரல் வீங்கும். வீங்குதல்னா அந்த ஏற்கனவே இருந்த அந்த விரலை விட என்னது, இன்னும் அந்த விரல் அதிகரிச்சிருக்கும், அதோட பருமன் அதிகரிச்சிருக்கும். அப்போ வீங்கு என்றால் அதிகரித்த அப்படிங்கிற மாதிரி பொருள். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க பிள்ளைகள், நல்லா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல மன மன மாலை ஆக வீங்கு உவந்து, மன இயல்பு கொண்டு மிக்க மிக்க வீங்குங்கிறத மிக்க, உவந்துனா ஓகை, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அடைந்த வாசமாறு முல்லையார். வாசமாறு முல்லை என்ற எனது மனம் பொருந்திய முல்லை மலர்களால் என்னது, அந்த வாசமாறு முல்லையார், வாசம் வீசக்கூடிய அந்த முல்லையார். முல்லையார் என்னது, முல்லை மலர்கள். முல்லையார் என்னது, வாசம் வீசக்கூடிய அந்த முல்லை மலர்கள், முல்லை மலர்களால், முல்லையார் முல்லை மலர்களால் மாலையாக கட்டப்பெற்ற மாலைகளோடு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட அன்பை பரிமாற வேண்டும், அன்பை இறைவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தனது அன்பை இறைவனுக்கு சூட்ட வேண்டும். எனவே அவர்கள் ஏழ்மையானவர்கள், அவர்கள் வறுமையானவர்கள். எனவே அவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா தனக்கு முடிந்த அன்பளிப்பை, அதாவது என்ன செய்யறாங்க, அங்குள்ள அந்த பூக்களை, முல்லை பூக்களை கொண்டு வேய்ந்து மாலையாக தொடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா மாலைகளோடு ஈங்கு வந்து, ஈங்குன அந்த இடத்துல குகைக்கு வந்து வாசமாறும் முல்லையார் விடையர்கள் என்ன செய்யறாங்க, வாசம், அதாவது என்னதுறாங்க, அந்த சுற்றி, சரியா, முழுவதும் இவ்விடையர்கள் எல்லா பக்கங்களிலும் நிறைந்து காணப்பட்டார்கள், நிறைந்திருந்தார்கள். வாசமாறும் முல்லையார் நிறைந்து காணப்படுகின்றார்கள். விளங்குதா, விளங்குன்னு சொல்றது, அப்படியே சுற்றி வளைத்து காணப்படுகின்றார்கள். பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா பாருங்க பிள்ளைகள். மாலையில் மலர்கின்ற வேங்கை மலரில் அமர்ந்து வண்டு தேனை உண்ணாதது போல மனதிற்கு மயக்கத்தை தருகின்ற தங்கத்தின் மீது ஆசை வைத்து குற்றங்கள் புரியாத மனமாண்பு கொண்ட முல்லைநில மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து மனம் பொருந்திய முல்லை மலர்களால் கட்டப்பெற்ற மாலைகளோடு குகைக்கு வந்து எல்லா பக்கங்களிலும் நிறைந்து நின்றனர். இப்ப பாருங்க, இப்ப மாலை என்னது, முதலாவது மாலை என்ன அர்த்தம், மயக்கம். ரெண்டாவது மாலை என்ன அர்த்தம் சொல்லுங்க. சரி, முதலாவது மாலை வந்து மாலை நேரம், ரெண்டாவது மாலை மயக்கம், மூன்றாவது மாலை என்னது, இயல்பு, நான்காவது மாலை என்னது, மாலை, சூட்டுகின்ற மாலை. அதே போல மேவு, முதலாவது மலர்கின்ற, ரெண்டாவது மேவு தருகின்ற, சரியா, முதலாவது வேங்கை வந்து வேப்ப மரம், ரெண்டாவது வேங்கை தங்கம், முதலாவது வீங்கு வந்து என்பது மிக்க மகிழ்ச்சி அடைந்து, அடுத்த கடைசியில் உள்ள வீங்கு வந்து என்னது, இங்கு வந்து அப்படின்னு மாறும். சரியா, இப்படி ஒவ்வொரு சொல்லும் வெவ்வேறு அர்த்தம் தந்தாலும் கூட அழகான ஒரு அருமையான ஒரு பொருளை தந்திருக்கிறது. தெளிவாயிட்டா? சார். ரைட்டா?
புரியுதா பிள்ளைகள் விஷயம்? ஓ சார். ஓகே. அப்ப இதோட பொருளை யாராவது உங்க மொழிநடையில சொல்லுங்க பாப்போம். சும்மா சாதாரணமா சொல்லுங்க பாப்போம். குயிக்கா இருக்கணும். இன்னும் குறைந்த நேரங்கள் தான் இருக்கு. நம்ம பாட்டு படிக்கணும். நீங்க சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுவீங்க. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பா சொல்லுங்க. பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. குயிக் குயிக் குயிக். பேசுங்க பிள்ளைகள். யாராவது சொல்லுங்க. இடையில எதுவும் கட் ஆகிட்டா இணைஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். லைசன்ஸ் நீ முடியுதுன்னு நினைக்கிறேன்னா இடையில கட் ஆகிட்டா அதே லிங்க்ல இணைஞ்சு கொள்ளுங்க. கட் ஆக வாய்ப்புள்ள, கட் ஆகினால். சரியா? ஓகே ஓகே. அடுத்த பாடலுக்கு போமா? பேச மாட்டேங்க யாருமே, சைலண்டா இருக்கீங்களே. விளங்கலையா படிப்பிக்கிறது? பிள்ளைகள் ரிப்ளை பண்ணுங்க. பேசுறது விளங்குதா? ஓம் சார். ஓகே. பாருங்க இந்த பாடல பாருங்க. பஞ்சரங்கள் இன்பரங்கு டே பஞ்சரங்கள் இன்பரங்கு பான்மையால் அடைவரத தஞ்சலம் குளித்துவந்து அமிழ்ந்தமிழ்ந்துழந்தனில் விஞ்ச இன்பம் நெஞ்சடங்கில் மேவலார்ந்த தம்முயிர் ஊஞ்சலாடி வாயின் வாயில் உற்றுரைத்தல் உற்றனர். பஞ்சரங்கில் இன்பு அரங்கு பான்மையால் அடைவரத்து அம்சலம் குளித்து உவந்து அமிழ்ந்து உளம்தனில் விஞ்ச இன்பம் நெஞ்சு அடங்குயில் மேவலார்த்த தம்முயிர் ஊஞ்சலாடி வாயின் வாயில் உற்றுரைத்தல் உற்றனர். என்ன சொல்றேன்ட்டு பாருங்க. என்ன சொன்னா பஞ்சரங்கில், அதாவது இந்த இடத்துல நமது ஐம்பொறிகள், ஐம்புலன்கள். என்ன வித்தியாசம் ஐம்பொறிக்கும் ஐம்புலன்களுக்கும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஐம்பொறிகள் என்ன, புலன்கள் என்ன, வித்தியாசத்தை சொல்லுங்க. ஐம்பொறிகள் என்னென்னு சொல்லுங்க முதலாவது. பேசுங்க பிள்ளைகள். ஐம்பொறிகள் என்னென்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். ஓகே. ஐம்புலன்கள் அதுல இருந்து வெளிப்படக்கூடியது என்னது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓகே. இந்த இடத்துல பஞ்சரங்கு இன்பு அரங்கு பான்மையால் அடைவரத்து, அதாவது இந்த இடத்துல ஐம்பொறிகள் இருக்குது. ஐம்பொறிகளை ஒரு மேடையாக, ஒரு அரங்காக சொல்றார் புலவர். அங்கமாகிய அரங்கத்தில், அந்த அங்கத்தில் என்னென்ன இருக்கு நீங்க சொல்ல? ஐம்பொறிகளும் இருக்கு. அந்த ஐம்பொறிகளை கொண்டது ஒரு அரங்கம். அப்ப பஞ்சரங்கில் அங்கமாகி ஐம்பொறிகளாகிய அந்த அரங்கத்திலே இன்ப அரங்கு பான்மையால் பேரின்ப வெள்ளத்தை அனுபவித்த காரணத்தினால் இதை ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்யுது? பேரின்பத்தை அனுபவிக்கிறது. கண்ணால் பார்க்கும்போது ஒரு காட்சியை காணும் போது ஒரு இன்பம், தொடுகை உறும்போது ஒரு இன்பம், சரியா? அது வார்த்தைகளை மழலை கேட்கும் போது இன்பம். இவ்வாறு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தன்மையா இன்பத்தை கொட்டி கொண்டிருக்கிறது. அப்ப அங்கமாகி அரங்கத்தில் அமைந்த ஐம்பொறிகளாலும் இன்பு அரங்கு பான்மையால் பேரின்ப வெள்ளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு யாரு பேரின்ப வெள்ளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? இடையர்கள். இடையர்கள். இடையர்களும் இடைச்சியர்களும் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதும், அதான் சொல்றாங்க, முற்றும் துறந்தவர்கள் சொல்றாங்க. ஐம்புலன்களை அடக்கணும்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்களும் என்னன்னு கேட்டா, இங்கு ஐம்புலன்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்து காணப்படுகின்றார். எனவே அதுதான் பேரின்ப நிலை. அவங்க அப்படியே என்ன செய்யறாங்க? ஒரு பக்தி பரவத்தோடு என்ன செய்வதென்றே புரியாமல் திளைத்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே பேரின்ப வெள்ளத்தை அனுபவித்த அந்த அந்த காரணத்தினால அடைவரத்து அம்சலம், அது என்ன தன்மை என்று கேட்டால், அடைவரத்து அம்சலம் குளித்து அப்படின்ற போது அடைவரத்து, அதாவது
பெற்ற தேவ வரங்கள் என்ற அழகிய கடலை. அப்ப என்னது? இப்ப தேவர்கள் ஒரு ஒரு வரத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டா தவம் இருக்கணும், இறைவனோடு தொடர்ச்சியாக இருக்கணும். காலம் ஒரு என்னது நூற்றாண்டு காலங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கதையில சொல்லப்படுது வரம் பெறுவதற்காக, இறைவண்ட அந்த அணுக்கத்தை, இறைவண்ட அருளை பெறுவதற்காக. ஆனால் இவர்கள் சாதாரணமானவர்கள். சாதாரணமானவர்களுக்கு ஒரு பேரின்ப நிலையை அடைவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அந்த பேரின்ப நிலையை அனுபவிப்பதற்கான உடல் தகுதி, மனத்தகுதி அவர்களுக்கு இல்லை என்று கேட்டால், அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு பேரின்பம். அதனை அவர்களுக்கு என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது என்ன, அந்த உடல் வந்து அதை அதுக்கு அந்த கெப்பாசிட்டி பத்தல, போதல. சரியா? எனவே இந்த இடத்துல பெற்ற தேவவரங்கள் என்ற அந்த அழகிய கடலை அப்ப அழகிய கடலை தோன்றுவது போல, ஒரு கடலை எப்படி ஒரு ஆழாகலமான அந்த கடலை தோண்ட தோண்ட எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்குமோ, அதே போல அந்த பேரின்ப நிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பெற்ற தேவவரங்கள் என்ற அழகிய கடலை இவர்கள் தோண்டினர். அப்ப இந்த இறைவனை கண்டது ஒரு தேவ வரங்களைப் போல காணப்படுகின்றது என்று சொல்றார். உவந்து அமிழ்ந்து அமிழ்ந்து, எனவே அந்த 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 இன்பத்திலே அதனுள் மகிழ்ந்து மூழ்கி திளைத்து காணப்படுகின்றார்கள். அதனுள் மனம் மகிழ்ந்து மூழ்கி காணப்படுகின்றார்கள். சரியா? எனவே இவ்வாறு நிலையிலே உளம் தனில் விஞ்ச இன்ப உள்ளத்திலே அந்த இன்பம், அந்த பேரின்பம் பெருகி கொண்டே சென்று கொண்டது. பெருகுது பெருகுது பெருகி கொண்டே இருக்குது. அந்த அந்த அதிலிருந்து அவர்கள் அசையவே இல்லை அந்த இடத்துல இருந்து. சரியா? நெருக்கி நெருக்கி கொண்ட அந்த இறைவன், அந்த இறைவனை பார்த்து கொண்டும் எனது அவரது மலலை கேட்டுக்கொண்டும் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அவர் உள்ளத்திலே பேரின்பம் நிலை காணப்படுகின்றது. நெஞ்சி அடங்குயில் அந்த பேரின்பம் உள்ளம் முழுவதும் அடங்காமல், உள்ளத்தில் நான் சொன்ன கெப்பாசிட்டி பத்தலன்னு, உள்ளத்தில் அடக்க முடியவில்லை. சாதாரண மனிதர்கள் அவர்கள் உள்ளத்தில் அடக்க முடியாமல் மேவலார்ந்த என்றால் பக்தி பரவசம் மேலும் மேலும் மேலங்கி கொண்டே இருக்கிறது. சரியா? அந்த தொடர்ச்சியாக என்ன செய்யுதுன்னு கேட்டால் ப்ரெஷர் கூடுற மாதிரி இங்கு பக்தி பரவசம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவான ஒரு பக்தி பரவசம் மேலோங்க தம் உயிர் ஊஞ்சலாடி. எனவே உயிர் ஊஞ்சலாட தொடங்கினது. எனவே இந்த இடத்தில் அவர்களுக்கு அந்த அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கான அந்த அந்த கெப்பாசிட்டி, அதாவது அவர்கள்ட்ட அந்த கொள் நிலை வந்து இல்லாத காரணத்தினால் அவர்கள் உயிர்கள் ஊஞ்சலாட தொடங்குகிறது. ஏனென்று கேட்டால் ஆன்மா முழுக்க எனது இறைவன் என்ற அந்த பக்தி பரவசம் இருக்கின்ற காரணத்தினால், இவ்வளவு காலம் அனுபவிக்காத ஒரு பேரின்பை அனுபவித்த காரணத்தினால் அவர்களது உயிர் ஊஞ்சலாட தொடங்குகின்றது. உயிர் இருக்கின்றதா இல்லையா என்னும் அளவுக்கு அவர்கள் முழுமையாக பக்தி பரவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு போதையில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்தி பரவசத்தில் அவர்கள் எனது செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையை, அதாவது ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊற்றினா முழுமையாக நிறையும், அதற்கு மேலே நீர் ஊற்றும் போது அது லீக் ஆகும். எனவே எனவே அதை என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தும் போது, இப்போ நம்ம யாராவது ஒரு வழியில் ஒரு வேதனையில் இருக்கும்போது மற்றவர்கள்ட்ட அதை சொல்லும்போது வேதனை குறையும் என்று ஒரு உளவியல் சொல்றது. அதே போல் இவர்கள் என்ன செய்யறாங்கட்டா, தன்னுள் அடக்க முடியாத அந்த பேரின்ப நிலையை மற்றவர்களுக்கு வாயின் வழியாக சொல்வதன் மூலமாக கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாயின் மூலமாக உற்றுணர். எனது அச்சந்தர்ப்பத்திலே அவர்கள் தாம் உணர்ந்த அந்த பேரின்ப அனுபவத்தை வாயின் வழியாக வெளிப்படும் வண்ணம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எனவே இந்த சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், இங்கு இறைவன் பெருமை ஒவ்வொரு சொல்லிலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அடுத்து எனது இறைவன் பெருமையாக இருக்கும். இது யார் வாயிலிருந்து வெளிப்படுகின்றது என்று கேட்டால் அந்த அந்த இடைச்செயர்கள வாயிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியும் இதோடு தழுவிதான் இருக்கும். இறைவனின் இயேசுபிரான் பெருமை, கன்னி மரியாள் என்ற பெருமை, தேவர்களது சிறப்பு, அங்கு சாந்தி என்கிற கேரக்டர் இடையில வரும், அவர்களோட அந்த அந்த உரையாடல் என்கிற அடிப்படையில் கேள்வி, அவ்வளவுதான் வரும். இதுல கையாள்பட்ட அணி இப்படிதான் வரக்கூடியதா இருக்கும். எனவே இலகுவான பகுதி என்னது, அழகா இலகுவா ஒவ்வொரு பாடலாக விளங்கி கொண்டு போனீங்கன்னா ஈஸியான செஞ்சிடலாம். இதை சிறு குறிப்புக்கு வந்தாலும் சொல்லும், எந்த குறிப்புக்கு வந்தாலும் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துடலாம். விளங்குதா? அப்ப நம்ம நினைஞ்சிருக்கோம், ஒரு 4 பாடலை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெளிவா இருக்க அந்த 4 பாடலும்? ஓகே. அப்ப ஒட்டுமொத்த பொருளை நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள் பாருங்க, அங்கமாகிய அரங்கத்தில் உள்ள ஐம்பொறிகளாலும் பேரின்ப வெள்ளத்தை அனுபவித்த காரணத்தினால் பெற்ற தேவவரங்கள் என்ற அழகிய கடலை தோன்றினர். அதனுள் மனமகிழ்ந்து மூழ்கி உள்ளத்தில் பேரின்பம் பெருக, அது உள்ளம் முழுவதும் அடங்காமல் பக்தி பரவசம் மேலோங்க, அவ்விடையர்களின் உயிர்கள் ஊசலாடத் தொடங்கின. இச்சந்தர்ப்பத்தில் தாம் உணர்ந்த பேரின்ப அனுபவத்தை வாயின் வழியாக வெளிப்படும் வண்ணம் உரைக்க முற்பட்டனுங்கிற மாதிரி இந்த பாடல் போகுது.
இல்லைங்களா? ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு 4 பாடங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். அப்போ இது மந்த்லி கிளாஸ் தான். சரியா? அதுவும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. இதுலேயும் இருப்பீங்க பிள்ளைகள். 2027 இருப்பீங்க, 28 இருப்பீங்க, 26ம் இருப்பீங்க. நீங்கள் இப்போ 26 பேட்ச் எனக்கு கிட்டத்தில் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு மந்த்லி கிளாஸ் இணைஞ்சு பிரயோசனம் இல்லை. நேரடியாக கருத்தரங்கு நடைபெற இருக்கு. உங்களுக்கு தெரியும் கருத்தரங்கு எப்போ நடைபெற போகுது அப்படின்னு கேட்டால் எதிர்வரும் 26, 27, 28 போட்டிருக்கோம். முதலாவது பாட்வன் கருத்தரங்கு. நாளைக்கு நம்ம 8வது தொடரான எது போகுது? புகைப்படலம் தொடர் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாட்கள் காலையும் மாலையும் சேர்ந்து அதை முடிச்சு விட்ருவேன். சரியா? அது அந்த ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. அடுத்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அந்த 3 நாட்களும் எது நடக்க போகுதுன்னு கேட்டால் பார்ட் 2 நடக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் இணைஞ்சு கொள்ளலாம். ஃபைனல் இயர்ஸ். இப்போ நாளைக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் வரேன். இந்த டேட் மாற்றிருக்கு பிள்ளைகள். இந்த புகைப்படலம் செமினார் நடக்க போகுது. அதுலேயும் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். புகைப்படலம் அடுத்து ஃபைனல் செமினார் வந்து நான் உங்களுக்கு தகவல் தரேன். அதில் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்கள். காணொளி வடிவத்திலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது. நிறைய பேர் இணைஞ்சு கொண்டிருக்காங்க. குறிப்பிட்டவர்களை மட்டும் தான் இணைக்க முடியும். அதுக்கு முன்கூட்டியே நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நிறைவான. அதனால் இன்னும் இணையலாம். நிறைய பேர் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இணைஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் பிள்ளைகள். இன்றைக்கு எப்படி கிளாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட வார்த்தையால் உங்களோட திருவாய் மலர்ந்தருளுங்க. சரி, எப்படி இருந்துச்சு கிளாஸ், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிற ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா நம்ம இன்றைய கிளாஸை நிறுத்திக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு நம்ம 2027, 28 பெஸ்ட் இருந்தால் இணைங்க. சரியா? நம்ம படிப்போம். சிலபஸ் போய்கொண்டிருக்கு, நம்ம படிக்கலாம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு வந்தவங்களில் உங்களோட உங்களோட மனப்பதிவுகளை சொல்லலாம். இன்னைக்கு கிளாஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கருத்துக்கள் எதுவும் இல்லையா? ஓகே. அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த பொருளை பார்த்தா சரியா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஒட்டுமொத்த பொருளை நம்ம பார்க்கும்போது என்னது? முதலாவது, குழந்தை இயேசுவின் பிறப்பு சரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவன் இயேசு பிறக்கிறார். எனவே அந்த இடத்திலே அங்க தேவர்கள் வருகின்றார்கள். எனவே தேவர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், தேவர்கள் அங்குள்ள அந்த கோவலர்களை அழைத்து இவ்வாறான காட்சியை என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது? 2வது பாடம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அங்குள்ள ஆயர்கள் என்ன செய்யறாங்க? இறைவனை வழிபடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? முழுவதுமாக என்ன செய்யறாங்கடா? இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி பக்தியின் பொருட்டு அவர்கள் வணங்கி கொண்டு என்ன செய்யறாங்கடா அங்கே காணப்படுறாங்க. எனவே அவர்கள் திகைத்து காணப்படுகின்றார்கள். எனவே அப்படியே நாம் பார்க்கும்போது 3வது பாடலுக்கு போகிறோம். 3வது பாடலுக்கு போகும்போது அவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், முழுமையாக சரி அவர்கள்ட்ட அந்த இயல்பு, மன இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அவர்கள் வெள்ளந்தி மனத்தை கொண்டவர்கள். அவர்கள் ஒரு ஒன்றுக்காக, ஒரு செல்வத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு சலுகைக்காகவோ குற்றங்கள் செய்யாதவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் என்ன செய்ய மனம் எனது மாலைகளை சூட்டி அவர்களது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். சரியா? அதே போல் அவர்கள் முழுவதுமாக தனது மேனி முழுக்க, உள்ள முழுக்க, எனது உடல் முழுக்க இறைவன் என்ற அந்த நிலையின் காரணமாக, பரவசத்தின் காரணமாக அவர்கள் நிலைகுலைந்து காணப்படுகின்றார்கள். எனவே இறைவனின் பெருமையை வாயின் வழியாக கூற முற்படுகின்றனுங்கிற மாதிரி முடியுது. அந்த கதையை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம நினைஞ்சிடலாம், எழுதிடலாம். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்போ அதுதான் விஷயம். இதில் ஏதாவது சந்தேகம் எது இருக்கா? ஏதாவது கருத்துக்கள் சொல்லலாம்னு சொல்லலாம், இல்லை சந்தேகம் இருந்தால் கேட்குறதா கேட்கலாம். இன்னைக்கு புதிதாக இணைஞ்சவங்க யார் இருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறவங்க? ஓம் சார். ஆ, ஓகே. பேசுங்க இன்னைக்கு. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஓம் திவ்யா. சார், விளங்கினது சார் நல்லா. ஆ, எந்த இடம் நீங்கள்? என்ன சார்? எந்த இடம் நீங்கள்? கிளிநொச்சி. கிளிநொச்சி. ஓகே 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 பிள்ளைகள், ரொம்ப நன்றி. சரியா? ஏதாவது இலக்கணத்தில் ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கு. சரியா? நீங்கள் இலக்கணத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு 4 நிமிடம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. எம்சிக்யூவாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பிரச்சனை இல்லை. எந்த கேள்வி வேணுமோ கேட்கலாம். ஏதாவது நீங்கள் நோட் பண்ணி இந்த டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கேளுங்க. அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிப்போம். இருந்தால் சார், சார் இந்த சூம் கிளாஸ் படிப்பிச்ச ரெக்கார்டிங் போடுவீங்களா சார்? ரெக்கார்டிங் இருக்கு, போகிறேண்ணா.
குரூப்ல இருக்கீங்களா? ஓகே இப்போ அந்த லிங்க்ல இணைஞ்சிட்டீங்களா? நான் போட்ட லிங்க்ல ஓம் சார். அந்த அதுக்கு வரும். ஓம். ஓகே. சார் இந்த கேள்விக்கு விடை எழுதும் போது பாடலாடி கொடுத்து எழுதணும். பாடல் அடி வந்து முழுமையாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடையில இடையில கொடுத்து எழுதுனா நல்லது. கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்தால் நல்ல கொஞ்சம் பாடமாக்கிட்டு போயிட்டு எழுதுறது நல்ல. ஏன்னா அது வந்து வித்தியாசத்துக்காக மற்றவர்கள் எழுதுறதை விட நீங்கள் பாடல் வரிகள்லாம் போட்டு எழுதுனா உனக்கு பாடல் வரியும் பாடமாக்கிறேன் இது நல்லா மெனக்கட்டுருக்கீங்க அப்படிங்கிறத காட்டணும் நீங்கள். இல்லைங்களா? அதனால பாடல் அடிகளை போட்டு எழுதுறது ரொம்ப நல்லது. சரியா? அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆழமாக படிச்சீங்கன்னா பாடலையும் மனதில் பதிஞ்சிரும். ஓகே. வேற ஏதாவது கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பொதுவா. குகப்படலம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். முக்கியமான தெரிவு பகுதிகள் நாளைக்கு பார்க்க போகிறோம். 8வது தொடர். ஆம், அதுக்கும் இணையலாம். சரி, அதுக்கும் இணையலாம். மற்ற இவ்வளோ காலம் நடந்த 7 தொடருக்கான ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். வராதவங்க புதுசாக வந்தவங்க தெரிஞ்சிருக்காது. இலக்கணம், சிறுகதை, அந்த கட்டுரை, அந்த பகுதி, கவிதை பகுதி, எல்லா தொடரும் தனித்தனியாக செஞ்சிட்டோம் 7 தொடர்கிட்ட. சரியா? அதை பெற்றுக்கொள்ளலாம். கையேடுகளும் இருக்குது, அதே போல் ரெக்கார்டிங்கும் இருக்குது. அதனால் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி மிஸ் பண்ணவங்க அப்படி விருப்பமாக இருந்தால் பரீட்சை நெருங்குற சந்தர்ப்பத்தில் ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஓகே சார். சார் புகைப்படம் நாளைக்கு லிங்க் போடுவீங்களா சார்? பிள்ளைங்களே, குரூப்ல புகைப்படம் லிங்க் இல்லை இல்லை, அது ஜூம் ஃப்ரீ கிளாஸ். இல்லை. அது நீங்கள் அது கட்டணம் சொல்லி தான் வரணும். அது 2 நாள் ஃபுல்லாக நடக்கும். அது 800 ரூபா. 800 தான் கட்டணமே முழுமையுமே. சரியா? டியூட்டோட நாம் இது பண்ணலாம். அதில் நீங்கள் இணையறாக இருந்தால் இணைஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து ஓகே நான் சார். ஃப்ரீ கிளாஸ். இது அறிமுக வகுப்பாக இடையில இடையில நான் செய்வேன். ஏற்கனவே குகப்படலாம் செஞ்சோம். அந்த ரெக்கார்டிங்லாம் அனுப்பிவிடுறேன் நான். சார் கடைசியா ஃபைனலா செமினார் செய்வீங்களா? ஆமாம், இப்போ சொன்னேன்னா 26, 27, 28 பார்ட் 1 வினாத்தாள் 1. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி 3, 8ஆம் மாதம் 1, 2, 3 என்னது வினாத்தாள் 2 முழுவதும் எதிர்பார்க்கும் வினாக்களோட ப்ளஸ் பெரிய ஒரு பெருமதியான கையேடு கிட்டத்தட்ட அதாவது வினாத்தாள் 1 மட்டும் கிட்டத்தட்ட 80-85 பக்கங்கள் காணப்படுது. அந்த டியூட்டே உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் படிக்கிறது கடைசி டைமில். சரியா? மிக எளிமையான வரையில் அந்த டியூட் இருக்கும். ரொம்ப உழைப்பு அதுக்கு. அதனால தான் நம்ம மெனக்கடுறோம், நிறைய பேர் நினைச்சு கொண்டு செய்யணும்ட்டு. சரியா? நீங்கள் நினைச்சுக்கொள்ளலாம். குறைந்த கட்டணம். அதுக்கே ஏறுதலா குரூப் அப்படி இருக்கா சார்? இருக்கு. அதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தினோடனே நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால், அதை நான் டீட்டெயிலாக போடுறேன் குரூப்பில். ஓம் நீங்கள் சார் ஒருக்கா இணைஞ்சுக்கணும். போட்டு விடுங்க. பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி குரூப்பில் நான் போடுவேன் டீட்டெயில். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது இலக்கண டவுட் எதுவும் இல்லையா? நல்லா தெளிவாக இருக்கீங்க போல. 20க்கு 20 வந்துடும் போல. எந்த டவுட்டும் இல்லையா? ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க இலக்கணத்தில். சரியா? ஓகே. தொழிலாகு பெயர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. சரி, எம்சிக்குள்ள தொழிலாகு பெயர்னு ஒன்று கேட்டாங்க. என்ன தொழிலாகு பெயர்னா? பின்னொற்றில் தொழிலாகு பெயரை குறிப்பிடுக. என்னது ஆகு பேர் என்னன்னு தெரியுமா? அது ஆகு பேர் என்ன? பிள்ளைகள் பேசுங்க. பிள்ளைகள் யாரும் சைலண்டா இருக்கீங்க? மற்ற நேரம்லாம் பேசுவீங்க. அதாவது ஒன்றினுடைய இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றை குறிக்கிறது தான் ஆகு பெயர். சரியா? இப்போ நம்ம பெயர் சொற்கள் வகைகள் இருக்கு. பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். அது மாதிரி இதில் ஆகு பெயர்லையும் இப்படி இருக்கு. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், தொழிலாகு பெயர், அப்படி இருக்கு. சரியா? இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டா, இப்ப பொருட்பெயர்னா பொருளை குறிக்கும். ஆனா பொருளாகு பெயர்னா பொருளை குறிக்காது. அதனோட தொடர்புடைய பிரிதொன்றை குறிக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இடவாகு பேர்னு வைங்களேன். இப்போ இடவாகு பேர்னா இடத்தை குறிக்காம இருக்குது. இப்போ உதாரணமா இதில் ஏதாவது ஸ்கூல் ஒன்று சொல்லுங்க. ஸ்கூல் பேர் ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பாடசாலை பேர் ஒன்று சொல்லுங்க இதில் உள்ளவங்கள. விஷ்ணு மகா வித்யாலயம். ஆ விஷ்ணு மகாவித்யாலயம். இப்போ நீங்கள் தமிழ் தின போட்டிக்கு போறீங்க. விஷ்ணு மகாவித்யாலயம் இலக்கண வினாவிடை போட்டியில் வென்றது. சரியா? விஷ்ணு
மகாவித்யாலயம் வென்றது, இலக்கண வினாவிடை போட்டியில் வென்றது அப்படின்றது. அப்ப இதுல என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு பெயர்ச்சொல் என்ன? இதுல பெயர்ச்சொல் விஷ்ணு மகாவித்யாலயம். சரியா? ஓகே. அது ஒரு இடமா இல்லையா? ஆமா இடம். அது ஒரு இடம். ஆனா அந்த உண்மைக்குமே அந்த இடம், அந்த பாடசாலை கட்டிடம் தானே மகாவித்யாலயம். சுவர் இருக்கும், ஜன்னல் இருக்கும், மைதானம் இருக்கும், எல்லாம் சேர்ந்தது தானே. ஏன்னா அதான் போட்டிக்கு போயிட்டு வின் பண்ணுச்சு. யாரு போட்டிக்கு போனா? அந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய உயர்தரமானவர்கள் ஒரு 10 பேரோ 5 பேரோ எத்தனையோ, சரியா, அவர்கள் தான் வெற்றியிட்டினார்கள். ஆனால் போடுறது வந்து பாடசாலை. எனவே அந்த பெயர், அந்த இடத்தினுடைய பெயர், அந்த இடத்தை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு. அதுதான் இடவாகு பெயர். விளங்குதா உங்களுக்கு? இப்போ உதாரணம் இலங்கை வென்றது கிரிக்கெட் மேட்ச்ல, கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வென்றதுன்னா உண்மைக்கு இலங்கை வென்றுச்சா யாரு வென்றது? உண்மைக்குமே அந்த இலங்கை நாட்டில் உள்ள 11 பேர் அந்த வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள் தான் வின் பண்ணாங்க. விளங்குதா? அதான் இடவாகு பெயர்னு சொல்றோம். அதே மாதிரி பொருளாகு பெயர், சினையாகு பெயர் அப்படி இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்? நமக்கு எல்லாம் படிக்கிறது டைம் இல்லை. என்ன சொன்னேன்? தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இப்போ உதாரணமாக இப்போ தொழிற்பெயர் என்ன? ஒரு செயற்பாடு, ஓடுதல், பாடுதல், நடத்தல், இந்த மாதிரி. இப்ப பொங்கல் உண்டான் அப்படின்னு இருக்கு. பொங்கல் உண்டான் அப்படின்னா என்னது? என்ன பொங்கல் உண்டான்னா? பொங்கல்ங்கிறது என்னது? பொங்கல்னா என்ன? பொங்கல் என்ன பிள்ளை? ஒரு சாப்பாடா? ஒரு சாப்பாடு ஐட்டம் தானே பொங்கல். ஓகே. ஆனா பொங்கல்ங்கிறது வந்து ஒரு தொழில் பெயர் பிள்ளை. ஒரு தொழிற்பெயர் என்னது? அல் தல் இத்தல்ங்கிற விகுதி வர தானே. பொங்குதல், வறுவல், சுண்டல், சுண்டுறதுனால சுண்டல், பொங்குறனால பொங்கல். அவ்வளவுதான். அது தொழிற்பெயர், அது தொழில். ஆனா உண்மைக்கும் அது தொழிலையா குறிக்குது? இதை பொங்கல் சாப்பிடும்போது இது பொங்குறனால தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டா இருப்பீங்க நீங்க. இல்ல. விளங்குதா? அப்ப பொங்குதல் என்பது ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலை குறிக்கவில்லை. அது அதனோடு தொடர்புடைய ஒரு உணவுக்கு ஆகி வந்திருக்கு. எனவே தொழிலாகு பெயர் என்பது தொழிலை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய பிரிதொன்று குறித்து வரதானது தொழிலாகு பெயர். சரியா? சுண்டல் சாப்பிட்டான், பொங்கல் உண்டான், அந்த மாதிரி வரும். விலங்குது அப்படி இருக்கு பிள்ளைகள். ஒவ்வொரு பொருளாகு பேர் இருக்கு, சினையாகு பேர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப காலம் வரல, அதான் நான் சொல்றேன். அதை கொஞ்சம் பார்த்தா நல்ல. ரொம்ப காலம் வரல அந்த இந்த 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 கேள்வி. ஏற்கனவே எம்சிக்யூல வந்துச்சு, ஓல்டு சிலபஸ்க்கு வந்துச்சு, இப்போ இல்லை. அதெல்லாம் அது வராது தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேப்பர் எடுத்தால். சரி, சும்மா கெஸ்ஸிங்காக சொல்றேன். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள். ஃபைனல் செமினாரில் அதெல்லாம் அந்த 20 தலைப்பு உங்களுக்கு மெயினாக நான் நல்லா தெளிவாக வழங்கப்படுத்துவேன். சரியா? ஓகே. நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த வகுப்பு இன்னொரு இடையில நம்ம ஒரு இலவச வகுப்புன்னு போடலாம். சரி, அது வரைக்கும் விடைபெறுகிறேன். இடையில குவப்படலம் செமினார் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என்னது இருக்கு, கருத்தரங்கு இருக்கு, மந்த்லி கிளாஸ் நடக்குது. சரியா? இப்போ அதுலேயும் இணையலாம். 28, 27ஆம் ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள். சரியா? ஓகே. இன்று வகுப்புக்கு இணைந்தமைக்கும் அதே போல பகிர்ந்து பங்களிப்பு தந்ததுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சார் ரொம்ப தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.